இன்னொன்று சிக்கனுக்காக மானத்தை விட்டு ஆபீஸ்ல திட்டு வாங்கி சார் பர்மிஷன் சார் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருப்பாங்க. கேரளா சிப்ஸ் அப்படி நமக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் உனக்கு ஒரு விஷ்ணுக்கு பேரம்பேத்தி வரையில உனக்கு கல்யாணம் ஆயிரும் நினைக்கிறேன். அப்போ பிளே பாய் மாதிரி தான் சுற்றுவாங்க. அந்த கேசட் பாத்திருக்கியா, வாங்கும்போது பலன்னு இருக்கும். சும்மா உள்ள விட்டு சுத்த விட்டுட்டே இருந்தா என்ன ஆகும், ஸ்கிராச் ஆயிடும். அதுக்கப்புறம் படம் ஸ்டக் ஆகி வரும். அடுத்து படமே வராது. அதுதான் கோல்கேட் பேஸ்ட் போட்டு தேய்ப்போம். கோல்கேட் பேஸ்ட் எல்லாம் போட்டு தேய்ப்போமே. இது எத்தனை வயசானு போட்டு தேய்ச்சாலும் அப்புறம் வைன் தெரியுமா, எவ்வளவு வயசாகுதோ அவ்வளவு டேஸ்ட். வைன் நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கோம், என்னென்ன சமைக்கிறோம்? சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், கிரேவி செய்ய போறோம். குழம்பு கிரேவி. இவன் எப்படின்னா என்னடா செய்ய சொன்னாரு, வாங்கிட்டு வர சொன்னாரு, வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன், அவ்வளவுதான். கேமராவை தூக்கி நிக்க சொன்னாரு, தூக்கி நின்னுட்டேன். பேசாத பேசுங்க, என் மூஞ்சி தெரியாது, நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். அதானே நீ ப்ரொஃபஷனல் கேமரா. இப்போ வரப்போற சீஃப் கெஸ்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரப்போற சீஃப் கெஸ்ட் அது யாரு? பொண்ணா இருந்தா ஒத்துழைப்போம், பையனா இருந்தா ஆளுக்கு அரை கிலோ கறி எடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்போம். முடிச்சிருச்சு. கறி சாப்பிட முடியாதுன்னா பேடு. பிஜிஎம் போடுங்க. பிஜிஎம்மா? ஆமா இருங்க. இப்போ போடுங்க கரெக்ட்டா. ஐத்தலக்கா போடுங்க. ஐத்தலக்கா. நீ எதுக்குடா வர? வலியுறல. ரெடி 1 2 3. இவன் தான் நாயகன். பிஜிஎம்லாம் போட்டுருக்கு, நான் சீக்கிரம் வாங்க. भैया एक प्लेट और पानी पूरी चलो 5 मिनट्स सारी मिस करो. நல்லா இருக்கு, நிறைய இருக்கா? அவ்வளவுதான். ஏன் வெப் சீரிஸ போட்டு நேந்திரன் சிப்ஸ் வச்சு அடிதான். உனக்கு இருக்கு. நான் சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேக்குறாங்க, சொல்லிருங்க. வரவே போறல. பொண்ணா பையனா மட்டும் சொல்லு, அது போதும். பையனா வாசல்ல வச்சு அனுப்பிடுங்க. அதுவே சர்ப்ரைஸ். பையனா வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸே கிடையாது. பெரிய யூடியூபர் நம்ம சாப்பாடு வச்சு செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கிறோம். ஏன்னா நான் வர சொன்னா சீக்கிரம். ஆமா, அந்த லதா யாரு? லதாவா? சும்மா லதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணீங்களா? பாருங்க, இந்த தூக்கத்துல கூட கரெக்டா சொல்றாரு பாத்துக்கங்க. ஒருத்தர் தூங்கும் போதுதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். அப்ப லதா யாரு? யாரு இல்லதா? ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்ல கூட யாருமே இல்லையான்னு கேட்டேன். நீங்க இருக்கு அப்படின்னீங்க. அப்ப ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்ல இருந்தாலே இவர் கரெக்ட் பண்ணிருப்பாரு லதான்னு. இவன் என்னடானா மாமனார் கடையில போய் கறியை வாங்கிட்டு ஈரல் போட்டிருக்காருன்னு சந்தோஷப்படுறான். பிரதீபோட வீடியோ பத்தியா அனுப்புனேன். நீ வேற ஸ்டைலா பண்ணலாம்னு சொல்லி எப்ப நேத்தோ முந்தா நேத்தோ சுண்டுனா பாருங்க, கண்ணுக்குள்ள விழுந்துருச்சு. பண்ண வேணாங்க, கடுப்பாய் போச்சு எனக்கு. இங்க வருங்க, நாய்க்குட்டி மாதிரி அப்படி ஆகி போச்சுனா. இன்னைக்கு 2 டைம் பண்ணிட்டேன். ஆனா இவன் பண்ணும்போது பக்கத்துல எங்க மேலதான் விழுகுது. அது இப்படி வந்து இல்ல, அப்படி விழுந்து விழுகிறான், இப்படி வந்து நிக்கிறான், அப்ப இங்க வந்து விழுகுது. அப்படி விழுந்து தானே மிஸ்கின் கண்டுபிடிச்சு செஞ்சு விட்டுருவான். புடிச்சிட்டு இருக்குல்ல, ஓபன் பண்ணிடுவாங்க. நல்லா பாருங்க. வண்டி பண்ணி கேட்டீங்கன்னா ஹரினா என்ன எனக்கு தம்மே அடிக்க தெரியாது. நீ தம் அடிக்கிறதும் இல்ல, தண்ணி அடிக்கிறதும் இல்ல. ஆனா ஒண்ணு கேள்விப்பட்டியா, நியூஸ் வருது, தம் அடிக்கிறவங்கள விட அடிக்காதவங்களுக்கு தான் கேன்சர் வருது. பாசிவ் ஸ்மோக்கிங். 2 பேரும் அடிக்க மாட்டீங்க. டீடோட்டல். சார் உங்க 2 பேருக்கு கேன்சர்னு சொன்னா நான் எங்க சிரிப்பை யாரா அடக்குவாங்க? நான்லாம் கெட்ட மாதிரி கவுண்டமணி மாதிரி. ஏண்டா நாயே, நீ கொடுத்த பாவத்துக்கு எனக்கு எழுதிட்டு போகுது. அது நம்ம விஷயம் கிடையாது. எதுக்குன்னா சமைக்கும் போது புகை வரக்கூடாதுன்னா. கண்ணு இருக்கு. வெங்காயம் வெட்டும் போது வெங்காயம் வெட்டுறது கூலர்ஸா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கருப்பா இருக்கு. கடுகு போல வேற ஏதாவது போட்டு விட்டு வெடிக்க விட்டுறாது. வெல்கம் டு உருட்டு vlogs. இன்னைக்கு நம்ம வந்து இங்க சமைக்க போறோம். 3 கிலோ சிக்கன். அப்புறம் இருங்க, நாங்க இது வந்து சி பாசமும் இல்லாம நீ தானப்பா, மீச வச்ச குழந்தையப்பா. அபி இதுக்குடா இப்ப உங்களுக்கு இங்க பாரு, உனக்கு ஒரு பீஸ் உண்டு. மீன் துண்டு போட்டேன்ல உனக்கு, என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலையும் பண்ணுவேன். அபி நீ என் கூட வந்துரு, உனக்கு நல்ல எதிர்காலத்தை காட்டுறேன். டேய், நாளா எங்க எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? கறி போடுவேன். இங்க பாரு என்ன. A few moments later. எனக்கு ஒரே ஒருத்தி தான் என் ஆளு. எந்த ஆளா? உனக்கு நான் சொல்லட்டா, கோயம்புத்தூர் கடையே வருதுதான்டா. கோயம்புத்தூர் மாலு கடை. ரூமர்ஸா? ரூமர்ஸ். பாருங்க, நம்ம கை வனத்தை காட்டுவோமா? சரி, மருதாணி கொடுத்துருக்கியா?
ஏன் அதையே சன்னமா சொல்ற? சொன்னா அசிங்கமா பேசுவாங்கன்னு உனக்கே தெரியுது. அத மெதுவா சொல்றாரு பாருண்ணா, திட்டுவாங்கன்னு உனக்கே தெரியுது. அப்புறம் எதுக்கு அந்த காமெடியை போடுறேன்னு நான் கேக்குறேன். வாயை தாண்டி வருதாமா. ஆனா லைட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ ஒரு கான்பிடென்டோட அடிச்சிருந்தீங்கன்னா சிரிச்சிருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடுல நிக்கிறீங்க. நான் ஃப்ரேம்க்குள்ள வாங்க. நீ பின்னாடி போடா. அதான் கேமராமேனுக்கு. இப்ப நீங்க எதுக்கு சினிமாக்கு போறீங்க? எனக்கெல்லாம் 1008 பிரச்சனை. இப்ப டிராகன் மாதிரி ஒரு படத்துக்கு போறோம், சிரிச்சோமா, ஜாலியா இருந்தோம், நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சா? இந்த வீட்லயே உட்காந்து இந்த 2000 வெப் சீரிஸ் பாக்குறது, 10,000 படம் பாக்குறவன் இவன்லாம் உட்காந்தானா டக்குன்னு ஒரு மூவி ரிவ்யூலாம் ஒரு படம் 2-3 மணி நேரம் டைரக்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். நம்மளுக்கு என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு காமெடி. நம்ம எதிர்பார்க்கறது படத்துல காமெடி மட்டும்தானா? சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குறவன் எதையும் கேர் பண்ண மாட்டான், குறை சொல்ல மாட்டான். பாக்கனா பாக்குது, பிடிக்கல போயிடுவான். அந்த நெட் அது இது அதுங்கிறதுலாம் வந்து பார்த்தா தேவையே இல்லை. ஏன் நம்ம கையவே எடுத்துக்கங்க, அடிக்கடி என்ன சொல்லுவாரு தெரியுமா? இத பாக்கலையாடாரி, சத்தியமா சொல்றேன், இதை பார்க்காமலாம் நீ இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு. ஒரு சினிமா பிடிக்கும்னா நீ அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லுவான். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துல இல்லைங்கிற அவன் சொல்ல மாட்டான், நானும் சொல்லவே மாட்டேன். காரணம் அதுதான் இதுதான். இங்கிலீஷ் படம் அன்னைக்கு 3 மணி நேரத்துக்கு எதுக்கோ கூட்டு போயிருக்காங்க. நான் போல, இவர் என்ன கூட்டு போக பாப்பாரு. இங்கிலீஷ்லதான் எரி பாக்கணும்னாருன்னா நான் போகவே மாட்டேன். அன்னைக்கு கடலுன்னு ஒருத்தனை கூட்டு போயிட்டு தூங்குறான் 3 மணி நேரம் தூங்குறான். ஆமா, அது 3.5 மணி நேரம் வரும். பஞ்சேந்திர மேல கேஎஸ் ரவிக்குமார் ஹியூமர்னா அதான் ஹியூமர். ஆனா அது வந்து எப்படின்னா உனக்கு தனியா ஹியூமர் வைக்கணும்னு ஒரு சீனுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. படம் நவுறதே ஃபுல்லா காமெடியா தான். ஆனா கதையை நவுறிட்டே இருக்கும். கை இங்க கெஸ்ட் கால் பண்றீங்களா கெஸ்ட்டுக்கு? இல்ல சூர்யா நான் வேற வேலையை போயிட்டேன் வை அப்படின்ட்டுருவாங்க. ஆனா டக்குன்னு பாரு நம்பரை, கெஸ்ட் யாருன்னு பாப்போம். எடுக்கலையா? கடலா என்ன பண்றது? நீங்க வந்தோனையும் ஷாக் ஆயிட்டேன். வாங்க வாங்க வாங்க. நாங்க குடும்பஸ்தன் படம் பார்த்தோம், நல்லா பண்ணிருந்தீங்க. அந்த சிகரெட் அடிக்கிற சீன் மட்டும் எப்படி பண்ணீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிட்டா குடல் வெடிச்சு செத்துருவேன். லைட்டா ஃப்ரை பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு guys. என்ன சீஃப் கெஸ்ட் நினைச்சிட்டீங்க? நானே அவரோட வரைக்கும் தான் வெயிட் பண்றேன். டீ-ஷர்ட்ட பாருங்களேன், when life ends தூங்கு. கரெக்டான இது. ஆனா இது எத்தனை பேத்துக்கு நான் பார்த்தோம்? இது இருக்குடா. இன்னொரு கெஸ்ட் அது யாரு? கொரியன் டைரக்டர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மிக்கி சவுண்ட். ஆமா, பான் ஜாங் ஹூவோட. நாளைக்கு திங்கக்கிழமை பார்த்தேன். குமரன் சூப்பர் ஸ்டோரா? பொள்ளாச்சில இருந்தா வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாடா. ஏன்டா இது என்னடா இது ஜாப்பனீஸ் கல்ச்சர் படி பண்றீங்க? ஜாப்பனீஸ் கல்ச்சரா? ஜாப்பனீஸ்ல பூனை இப்படிதான் உட்காருமா? பூனை இல்ல, மனுஷங்களே இப்படிதான் உட்காருங்க. மனுஷங்களே இப்படிதான். இப்ப வணக்கம் நம்ம இப்படி வச்சா அவங்க இப்படி 360ல வைப்பாங்களா? இப்படி வைப்பாங்க. குனிச்சா